இன்றைய தினமானது வரலட்சுமி விரதமாக கருதப்படுகிறது. வருடத்தில் வரக்கூடிய ஆடி அல்லது ஆவணி மாத இறுதி அல்லது ஆவணி மாத முதலில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சுக்லபக்ஷ வெள்ளிக்கிழமையாக இருக்கும் பட்சத்தில் வரலட்சுமி விரதமாக அனுஷ்டிக்கலாம். இந்த விரதத்தோடைய நோக்கமானது சர்வலோக ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடிய அம்பாள் லலிதா பரமேஸ்வரி ராஜலட்சுமியாக ஒவ்வொரு இல்லத்திலையும் தன்னுடைய திருப்பாதங்களை பதிய வைத்து அம்பாளுடைய வழிபாடு எப்படி இருக்கும்னா, அபிராமி அந்தாதில சின்னதா ஒரு இடத்துல சொல்றாங்க, தங்குவர் கற்பர தருவில், கற்பக மரம் தான் கேட்டதை கொடுக்கும். அப்ப அம்பாளுடைய பக்தர்கள் எப்படின்னா, அந்த கற்பக விருட்சத்துக்கு கீழேயே உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்ததா எப்படி இருக்குமோ அது அம்பாளுடைய வழிபாட்டினுடைய மகிமை. தங்குவர் கற்பன தருவில் நீழையின் பாகன் என்று மண்ணுவர் வண்ணில் வருவா பிரியன்மாள் மறையின் பொங்கவராயினும் ஈரேல் புவனமும் பூத்த புந்தி. அவள் தான் சர்வலோக ஜெகன்மாதா. அப்படி இருக்கக்கூடிய அம்பாள் வரலட்சுமியாக இல்லத்திலே இருந்தருள பண்ணி அம்பாளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் சமர்ப்பிச்சு உணவு ரீதியாகவும் உடை ரீதியாகவும் மாலை அலங்கார ரீதியாகவும் இந்த வருடம் இருக்கக்கூடிய அம்பாள் நின்ற நிலையில, அதாவது சிற்பசாஸ்திரத்துல பங்கம்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு பக்கமா பேலன்சிங்ல நிக்கிறது. அப்படி அம்பாள் இடது பக்க காலில் தான் மொத்த வெயிட்டையும் கொடுத்து அந்த இடுப்பு அழகா ஒரு குடம் வச்சு அந்த குடம் ஃபுல்லா இப்ப இருக்கிற செல்வம்னால அம்பாள் கரன்சி நோட்டா வச்சிருக்கிறாங்க. இந்த கைகள் அழகா வளையல் இருக்கும், வலது கையில தாமரை இருக்கும். அம்பாள் நல்ல ஒரு சந்திரவதனா சந்திரலோச்சனான்னு அம்பாளுக்கு பெயர். அப்படி சந்திரன் ரீதியா அம்பாள் நல்லா வெளியில முகம், கைகள்ல அட்டிகை கெய்யூர ஆராவலியோடைய போட்டு அம்பாளுடைய புடவை பச்சை நிறம், அம்பாளுக்கு ரொம்ப உரித்தான நிறம். அம்பாளுக்கு இன்றைய அலங்காரத்துக்கு என்ன இன்னொரு கூடுதல் விசேஷம்னா, அம்பாளுடைய தலைக்கோலம். ஒவ்வொரு தலைக்கோலத்துக்கும் ஒவ்வொரு விதமான பேர்கள் உண்டு. இந்த வருடம் அம்பாள் தலையில் அணிந்திருக்கக்கூடியது மாம்பழ கொண்டைன்னு பெயர். இந்த மாம்பழ கொண்டை எங்க இருக்குன்னா, தென்னகத்துல இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காந்திமதி அம்பாள் மட்டும் அணியக்கூடியதான் இந்த மாம்பழ கொண்டை. அந்த அம்பாளுக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்குமா. நாளை என்ன பண்ணாங்களா, அந்த கொண்டை அலங்கரிக்க சொல்ல ரெண்டு பக்கமும் ரெண்டு மாம்பழம் இருக்கிற மாதிரி அதை தயார் பண்ணி, ஒரு பக்கம் ஒரு மாம்பழத்துல சூரியனும் இன்னொரு மாம்பழத்துல சந்திரன் இருக்கிற மாதிரி, அந்த மாம்பழத்துல இருந்து அந்த நுண்ணீர் அதுல அழகா ரெண்டு குஞ்சங்கள் தொங்க விட்டு ரொம்பவும் விசேஷமான தலைக்கோலத்தோட அம்பாள் வீற்றிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய தலைக்கோலம் மட்டும் அந்த காந்திமதிக்கு மட்டுமே உரித்தானது. வேற எங்கு சென்றாலும் இதை பார்க்க முடியாது. வேற எந்த அம்பாளுக்கும் அந்த கொண்டையை அனுபவிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த கொண்டை என்னன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த ஊர்ல அந்த அம்பாளை போய் நின்று ரசிச்சு உற்சவர் காலத்துல மட்டும்தான் உற்சவர். இந்த 10 நாள் அம்பாளுக்கு காந்திமதிக்கு ஆடியில வரக்கூடிய 1ஆம் தேதியில இருந்து 10 நாட்கள் அம்பாளுக்கு உற்சவம் நடக்கும். அப்ப வரக்கூடிய உற்சவர் தான் இந்த கொண்டையை அதிகமா பண்ணிட்டு வருவாங்க. ஏன் மாம்பழம் எவ்வளோ பழங்கள் இருக்கிறது, ஏன் மாம்பழம்னா, மாம்பழம் தான் ஜாதக ரீதியா கடகராசி குறிக்கக்கூடிய பொருள். நீங்க மாம்பழம் ஓரளவுக்கு அளவா எடுத்துட்டீங்கன்னா ஹிருதயம் சார்ந்த நோய் வராது. அம்பாள் எங்க திருமாலுக்கு வாசம் செய்யறாங்கன்னா ஹிருதயத்துலதான் வாசம் செய்யறாங்க. அப்ப இதயம் பலமாக இருக்கணும்னா ஒரு மாம்பழம் சாப்பிட்டா இதயம் பலமா இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய ஆராய்ச்சி ரீதியாக சொல்றாங்க. எவ்வளவோ புராணங்கள் வழிபாடுகள் இருந்தாலும் இந்த வரலட்சுமி விரதத்துக்கு உண்டான நோக்கம் சௌபாக்கியமே. எந்த அளவுக்கு அம்பாள் சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய தேவதையாக இருக்கிறார். அப்படி லக்ஷ்மி நம்ம ஆத்துக்கு வரணும்னா என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுப்போம். முதல் அம்பாளுக்கு ரொம்ப உரித்தானது சுத்தம், நீட்னஸ், கிளீன்னஸ் தான் அம்பாளுக்கு ப்ரையாரிட்டியே அதுதான். அடுத்த ரீதியாக மனோ, ஏன்னா மனசை தான் பத்தி பேசிட்டு இருந்தோம். மனசை எந்த அளவுக்கு பலமா வச்சிருக்கீங்களோ அங்க மகாலட்சுமி ரொம்ப வாசம் செய்வாங்க. அதனால்தான் அம்பாள் அஷ்டலட்சுமியில தைரிய லட்சுமியாக இருக்கக்கூடியது. அம்பாளுக்கு அடுத்து ரொம்ப பிடித்தது வார்த்தை. நீங்க என்ன வார்த்தைய சொல்றீங்களோ, என்னைக்குமே ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்.
அப்ப வார்த்தை எந்த அளவுக்கு பிரயோகம் பண்றீங்களோ, அதே அபிராமி அந்தாதியில ஒரு அழகான ஒரு வார்த்தை வரும். இல்லைங்கிற வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்க ஒரு ஆத்துலயும் இந்த ஒரு இடத்துலயும் இது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொன்னாங்கன்னு அம்பாள் அது பெருசா பிரயோகம் பண்ணல. பெருமாள் அதை ரொம்ப பெருசா பிரயோகம் பண்ணியிருப்பார். சத்யநாராயணவுடைய கதாசிரமணத்துல 4வது அத்தியாயத்துல வரும். ஒரு வியாபாரி அவருடைய மாப்பிள்ளையும் கப்பல் ஃபுல்லா செல்வங்களோட போவாங்க. பெருமாள் வேணும்ட்டே ஒரு வயசானவராக வருவார். வந்துட்டு உன் கப்பல்ல என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்டா, அவரை பார்த்துட்டு திருடணும்னு நினைச்சிட்டு இலை தலை தான் இருக்கட்டும்னு சொல்றாரு. அப்ப பெருமாள் பார்த்துட்டு ததாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். இவர் போனதுக்கு அப்புறம் அங்க போய் மூட்டையெல்லாம் பிரிச்சு பார்த்தா எல்லா தங்கமும் நகையும் இலை தலையா தான் இருந்துச்சு. என்ன சொல்கிறோமோ என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்ப மறைத்தல்ல விட உண்மையை பேசுறது ரொம்ப உத்தமமானது. ஏன்னா உண்மை பேசல எங்கிருந்து வரும்னா ஹிருதயத்துல இருந்து வரும் வாய்ஸ். ரொம்ப ஆக்ரோஷமா நீங்க எமோஷனா பேசல உங்களுடைய சப்தம் எங்க இருந்து வரும்னா அடி வயிற்றுல இருந்து அந்த நெஞ்சில இருந்து தான் புறப்பட்டு வரும். எப்ப நீங்க பொய் சொல்றீங்களோ உங்க அடி தொண்டையில இருந்து அந்த வாய்ஸ் வரும். அப்ப அதெல்லாம் கவனிக்கிறதால தான் ஒவ்வொரு அம்பாளுக்கு அந்த மந்திரம் சொல்ல சொல்ல மூலாதாரேக நிலையா பிரம்ம கிரந்தி விபேதினி மணிபூராந்தக இதான் மணிபூராந்தகம். மணிபூராந்தகரியா விஷ்ணு கிரந்தி விபேதினி ஆக்ஞா சக்ராரஸ்தா ருத்ர கிரந்தி விபேதினி. எப்ப இதெல்லாம் துறந்துட்டு போறீங்களோ அப்ப 3வது கண் ஓப்பன் ஆகும். எப்ப இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரீங்களோ பெருசா தவம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அம்பாலே இந்த 3வது கண்ணை துறந்து அடுத்த பெரிய சௌபாக்கியம், அடுத்த பிறவியே இல்லாம ஜாலியா கடவுள் இருக்கக்கூடிய தன்மையை வழங்கக்கூடியதாகவும், அப்படி அந்த முக்திக்கு போகணும்னா பலவிதமான வழிகள் உண்டு. அதுல ரொம்பவும் நேர்த்தியானது ரொம்ப விசேஷமானது சம்சாரம். மனைவி மக்களோட வாழ்ந்து கடவுளை போய் அடையிறது ரொம்ப உத்தமமானது. ஏன்னா கடவுளுமே கணவன் மனைவி குழந்தையோட தான் இருக்கார். முதல்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா சிவபெருமான் தான். பல்லவர் கால சிற்பத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமான் இருப்பார், அம்பாள் பார்வதி இருப்பாங்க, நடுவுல சோமாஸ்கந்தர் இருப்பார். நாம் இருவர் நமக்கு ஒருவர்ங்கிற பாலிசிய ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது சிவபெருமான். அப்படி பெருமாளுக்கு மகாலட்சுமிக்கு பசங்க இல்லைன்னா இருக்காங்க. அம்பாளோட மகாலட்சுமியோடைய பையன் தான் மன்மதன். நம்மளும் மகாலட்சுமியோடைய பசங்க தான். அப்படி எல்லாருமே அந்த சம்சாரம் போய் எல்லா விதமான சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடியது. அம்பாள் வெறும் முக்தியை மட்டும் தரக்கூடியது இல்லை, அந்த முக்தி போற வழியில பலவிதமான உணர்வுகளையும் அனுபவங்களையும் கொடுக்கக்கூடிய ரீதியாக இருப்பார். அதனால ஒரு தைரியலட்சுமியாகவும் வீரலட்சுமியாகவும் விஜயலட்சுமியாகவும் அம்பால பாவிக்கக்கூடிய தன்மை. ஆனால் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ முதல்ல லோகக்ஷேமாப்தம், லோகத்துல எல்லாருக்குமே எல்லாமே எப்பயுமே கிடைக்கணும். ஏன்னா நம்மளும் அந்த லோகத்துலதான் இருப்போம். அதனால எல்லாருக்குமே எல்லாமே எப்பயும் கிடைக்கிற உன்னதமான பிரார்த்தனை. எங்க பிரார்த்தனை பண்ணாலும் பிரார்த்திச்சு உங்க தனிப்பட்ட பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும், பென்சு சங்க தமிழா பல்கலையா தலைமை திருவா தங்க குவழா மணி மாடமா தனி ஊர்திகளா சிங்கத்திரளா, தமிழுடைய வல்லமை வேணுமா, புலிப்பல் போட்ட செயின் வேணுமா, உங்களுக்குன்னு தனி காரு வேணுமா, தங்கம் வெள்ளியில பாத்திரம் வேணுமா, உங்களுக்குன்னு தனி அப்பார்ட்மெண்ட் வேணுமா, இதெல்லாம் எங்கன்னா கருமாரியந்தாதியில சொல்றாங்க. சங்க தமிழா பல்கலையா தலைமை திருவா உயர் பதவி தங்க குவழா மணி மாடமா. அப்பவே நினைச்சிருக்காரு அடுக்குமாடி குடியிருப்புலாம் வரும். மணி மாடமா தனி ஊர்திகளா சிங்கத்திரரா எதுவேனும் எழுதியை பெறலாம் துங்க குருள் கருமாரி அந்தாதி சொல்லிடவே. இந்த ஸ்தோத்திரத்தை எந்த அளவுக்கு பாடுறீங்களோ அம்பாலை நோக்கி எதுவாக இருந்தாலும், அந்த தமிழ் ஸ்தோத்திரத்தை சமஸ்கிருதமோ தமிழோ இந்த மகாலட்சுமி போற்றிய கூட எந்த அளவுக்கு மனதார பயன்படுத்துறீங்களோ அதை உபயோகப்படுத்திட்டே வரீங்களோ அப்ப அம்பாள் கொடுப்பா. இப்போ வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் வரலட்சுமி நோன்பு கொண்டாடுனா கிடையாது, வாரம் கூட செய்யலாம். எப்பன்னா இதே வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய காலையில 6-7 சுக்கிர ஹோரை. அந்த ஹோரையில அம்பாளுக்கு இது மாதிரி பெரிய பலபக்ஷணம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. தேன், நல்ல சுத்தமான தேன் அம்பாளுக்கு சமர்ப்பிச்சு மல்லி அல்லது முல்லை அல்லது செண்பக மலர் அல்லது பாரிஜாதம் தவனோ மறிக்கொழுந்து இது போன்ற வாசனை பூக்களால எதனா ஒண்ணு அம்பாளுக்கு சமர்ப்பிச்சு ஒரு லக்ஷ்மி அஷ்டோத்திரமோ
இல்ல கனகதார ஸ்தோத்திரம் தமிழ்லையோ அல்லது தமிழ்ல இருக்கக்கூடிய போற்றியோ நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில 6 to 7 சொல்லிட்டு வரவும் லக்ஷ்மியோடைய கடாட்சம் உங்களுக்கு அன்றாடம் வாழ்க்கையிலே கிடைந்து நம்மளுடைய அம்பாள் இந்த சௌபாக்கிய தன்மையை எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய தன்மையாகவும் எல்லா விதமான ஆசைகள்ல இருந்து விடுபட செய்வாங்க. எப்போ ஒரு ஆசை முழுமையாகும்னா, ஒரு விஷயத்த எப்போ ஃபுல்லா சாப்பிட்றீங்களோ, உங்களுக்கு அதே மாம்பழத்து மேல ஆசைனா எப்போ அந்த 1 கிலோ மாம்பழத்தை ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கிறீங்களோ, எப்போ சுகர் லெவல் ஏறுதோ அப்ப ஆசை போயிடும், வேண்டாம் இதுக்கு மேல. அப்ப அந்த அளவுக்கு திகட்ட அளவுக்கு அம்பாள் கொடுக்கும்னா இந்த சுக்கிரவார பூஜை. ஏன் அதை சொல்றோம்னா, நம்ம ஆரம்பிச்சது சுக்கிரஹோரை தான். காலையில 6 to 7 வரும், மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9. இந்த 3 நேரத்துல எந்த நேரம் வேணாலும் நீங்க செய்யலாம். அதனால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அம்பாள் சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆரத்தி, அதுக்கப்புறம் உங்க என்ன பிரார்த்தனையோ அம்பாள் நினைச்சு உருகுனீங்கன்னா, அடுத்த வருடத்துக்குள்ள நியாயமான கோரிக்கையா இருந்தா அந்த கோரிக்கைக்கு நீங்க தகுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்த வருடமே நீங்க அதை அடைவீங்கன்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.